அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சொந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றாங்கன்னா, இந்த பாகாலின் இஸ்ரவேலுக்குள்ள பாகால் தெய்வங்களை வணங்க ஆரம்பித்து ஜனங்கள் எல்லாம் பாகால் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்கங்க பலிபீடங்களை உண்டு பண்ணி அதற்கு பலி செலுத்திட்டு இருக்கிற நாட்கள்ல எலியா ஒரே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. எல்லா தீர்க்கதரிசியும் வெட்டி போட்டாங்க. ராஜாஜி ராணி என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இப்ப யாருமே இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பகிரமா பேசுறது யாரும் இல்லை. அவன் எலியா மட்டும் சொல்றாரு, வா சேலஞ்ச் பண்ணுங்க. எலைஜா பக்தி வைராக்கியம் அவருக்கு இருக்கு. எலைஜாக்கள் எப்படி இருக்குதா? பக்தி வைராக்கியம். நீ வா, உன்கிட்ட எத்தனை இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள்? 450 பேர் இருக்கிறாங்களா? கூட்டிட்டு வா. அவங்கள ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லு. நான் ஒருத்தரா நிற்கிறேன். அவங்க ஒரு பலிபீடம் கட்டணும், நான் ஒரு பலிபீடத்தை வச்சுக்கிறேன். ஆளுக்கு 2 காலையை கொடு, அவருக்கு ஒரு காலை, இவருக்கு ஒரு காலையை கொடு. தந்து தந்தா துண்டிப்போம், விறகு வச்சுப்போம், வைப்போம். ஆனா அக்கினி யாரும் கொடுக்கக்கூடாது. இதுதான் அவருடைய அக்கினிய கொடுக்கக்கூடாது. வானத்திலிருந்து யார் பதில் கொடுக்குறாங்களோ அதுதான் தெய்வம். கர்த்தருக்கு ஒரு பக்தி வைராக்கியம். எந்த சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலை எல்லாம் எதிர்த்து நிற்கிற சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. 450 தீர்க்கதரிசிகள் அங்கிட்டு இருக்கிறாங்க. ராஜா அவர் பக்கத்தில் இருக்கிறாங்களா, ராணி அவங்க சமூகத்தில் இருக்கிறாங்க, ராஜஸ்திரீ அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறாங்க. ஜனமெல்லாம் அந்த சைடு இருக்குது. ஜனமெல்லாம் எங்க இருக்குது? பாகாலை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு நிற்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா எலியா மட்டும். அவர் ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு எலியா மட்டும் நிற்கிறாரு. அந்த சைடு பெரிய கூட்டம் இருக்குது. சீலஸ் பண்றான். நீங்களும் நான் ஒருத்தரா இருந்தா கூட தெரியும். சீலஸ்னா பக்தி வைராக்கியமா இருக்குது. கர்த்தருக்கு ஒரு நான் ஒரு மனுஷன் தான் அந்த பட்டணத்துல நான் பக்தி வைராக்கியமா இருக்கேன். நான் வீட்டுல ஒருத்தன் தான் பக்தி வைராக்கியமா இருக்கேன். என் குடும்பத்துல நான் ஒருத்தன் தான் பக்தி வைராக்கியமா இருக்கேன். என் தேசத்துல நான் ஒருத்தன் தான் பக்தி வைராக்கியமா இருக்கேன். கர்த்தருக்கு சீலஸ் பண்றான். நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே, அவன் ஞானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாய் இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான், எழுப்ப வேண்டியதாகும் என்றான். என்ன தரா நல்ல மத்தியான வேலை பலிபீடத்தெல்லாம் செய்துட்டாங்க. அவங்க ஒரு காலையெல்லாம் வெட்டி தான் வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. பாதாள கூப்பிடுறாங்க. அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா பாதாள கூப்பிடுறாங்க. கடைசியில் கையெல்லாம் கீரிக்கிறாங்க. பாதாளுக்கா கையெல்லாம் கீரிக்கிறாங்க. ஏதாவது நடக்கணும், அவங்களுக்கும் ஏதாவது நடக்கும். ஏதாவது பதில் கொடுக்குமா, பதில் கொடுக்குமான்னு நிற்கிறாங்க. ஒரு பதிலுமே இல்லை, ஒண்ணுமே நடக்கல. அப்ப இந்த இடத்துல இந்த மனுஷன் என்ன செய்யறா, மத்தியான வேலையை சொல்றாரா, கிண்டல் பண்றாரு. என்ன கிண்டல் பண்றாரு பாருங்க. உரத்த சொந்தமாய் கூடுங்கள். உரத்த சொந்தமாய் கூடுங்கள். இன்னும் சத்தமா கூடுவோம் அப்படின்னு. அடுத்தது அவன் தேவனாமே, அவன் ஞானத்தில் இருப்பான். ஞானத்தில் எழுப்பு, ஞானத்தில் இருக்கிற தெய்வத்தை பாகால எழுப்புன்னு சொல்றாரு. கிண்டல் பண்றாரு. சரியா? அல்லது அனுகூலமாக இருப்பான். ஒருவேளை இங்க வேலைக்கு போயிருப்பார், ஒருவேளை இங்க வேலைக்கு போயிருக்க போறாரு, அல்லது பிரயாணம் போயிருப்பான், எங்க தூரமா போயிருக்க போறாங்க கடவுள். அடுத்தது அல்லது தூங்குனாலும் தூங்குவான். தூங்கிட்டு இருக்க போறாரு, பாகால தூங்குடுப்பாங்க. எந்த இடத்துல இப்படி பேசலாம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த ஜனங்கள்லாம் கள்ளத்துக்கு அடிச்சாங்கன்னா அந்த ஆள் மனுஷன் கணக்கணமா இல்லை. கரெக்டா இல்லையா? அங்க கிண்டல் பண்ணா என்ன ஆகும்? அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணிப்பாங்க. அங்கே ஒரு பலிபீடம் இருக்கு, இங்கே ஒரு பலிபீடம் இருக்கு. அந்த
பாகால கூப்பிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் பக்தி வேறக்கமா போறாங்க, அவங்களும் பக்தி வேறக்கமா இருக்காங்க. எதுக்கு? பாகால் தெய்வம், பாகால் தெய்வம், பாகால் தெய்வம். அந்த கடவுள் எனக்கு பதில் சொல்ற கேட்டாங்க. 450 தீர்க்கதரிசி, 450 ராஜா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனமே இருக்குது சுற்றி. ராஜா தந்திரம் வந்து இஸ்ரவேல் ஜனமே வந்து உத்தரவான கூட்டம் நிற்குது. ஏதாவது நடந்துறாங்க. எலைஜா சர்காஸ்டிக். அது எலியாக்குள்ள எப்படிப்பட்ட ஆள் இருந்ததுன்னா, ஒரு விதமான சர்காஸ்டிக்னா கிண்டல் பண்ணுகிறது. ஒன்னால என்ன செய்ய முடியும், செய்து பாருங்க, பார்க்கலாம். நீங்களும் நம்ம கத்தரோட நிற்கும் போதுதான் அந்த எல்லா நேரத்திலையும் அப்படி நம்ம இது பண்ண முடியும். புரியுதா? தேவனோடு இருக்கணும், நான் தேவனோட இருக்கணும். அப்பதான் அது தப்பா சொல்ற மாதிரி. இது வந்து பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வம், ரெண்டுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு போராட்டம் கிடையாது. மனக்கட்டளை திறக்கிற நேரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனங்களுடைய மனக்கட்டளை திறக்கணும். மனக்கட்டளை குருடாயிருக்கு. இஸ்ரவேல் புதுசா பாகால வணங்கிட்டு இருக்கிறாங்க. தேவனை மறந்துட்டாங்க. எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவனை மறக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும்? சர்க்காஸ்டிக்கா சொல்றாங்க. நான் அப்படித்தான் நீ செய்து பாரு, பக்தியான வேலை நடக்குது. எலைஜா சர்க்காஸ்டிக். அடுத்தது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38, 39. 1 ராஜாக்கள் 18, 38, 39. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அந்த ஒண்ணு நடக்கல, அவங்களால முடியல போய் விட்ட பிறகு எலியா என்ன சொன்னாங்க? எலியா 12 கல்லு வைங்க, 12 போடுறதுக்கு 2 கல்லு வைங்க. கல்லு வைக்கிறாங்க. சுற்றி ஒரு பெரிய வாய்க்கால். அந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முன்னாடி வசனத்தில் இருக்கு. அந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 படி விதை நடுற மாதிரி ஒரு வாய்க்கால். தண்ணி ஊற்றுங்க. எத்தனை தண்ணி ஊற்ற சொல்றாங்க தெரியுமா? நல்லா பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கணக்கு இருக்கு. அதுலேயும் ஒரு கணக்கு இருக்கு. 4 குடம் தண்ணி போட ஊற்றுறாங்க. அது மாதிரி 3 தடவை ஊற்ற சொல்றாங்க. 3 தடவை ஊற்ற சொல்றாங்க. அப்ப எத்தனை? அது 12 கவுண்ட் ஆகும். 12 கவுண்ட் 12 கவுண்ட் ஆகும். அதை நான் ரெண்டு வாசிக்கும்போது எனக்கு சின்ன சின்னதாக எட்டாது. 12 கவுண்ட் ஆகுது. தண்ணி வந்து கிறிஸ்துவாக ஊற்றப்படுகிறது. இந்த 12 கோத்திரத்துக்கு மேல நீர் ஊற்றப்படுகிறது. இந்த 12 கற்கள் என்னன்னா 12 கோத்திரம். அதுதான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் வந்து 12 கோத்திரத்துக்கு மேல அந்த நீர் ஊற்றப்படுது. 12 கூட 12 கூட தண்ணி ஊற்ற சொல்றாரு. ஊற்று தண்ணி ஊற்று. அது எண்ணிக்கையோட சொல்றாரு, சும்மா ஊற்றல. 3 தடவை 4 கூட தண்ணி ஊற்றுறாங்க. பரிசுத்தாவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கும். இந்த ஜனங்கள் மேல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டிருக்கும் சொல்லி எலியாவோட ஆண்டவரே, ஜனங்கள்லாம் மறந்து இவங்கெல்லாம் எங்கோ தூரம் போயிட்டாங்க. ஆனா ஆண்டவரே, இந்த நேரம் உங்களுக்கு விசுவாசத்துக்கு நாங்க கிரியை நான் நடத்திருக்காங்க. 12 கல்ல அடையாளமா வச்சுட்டேன் சொல்றாங்க. 12 தண்ணி ஊற்றுற